அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவில் காவல் ஆணையர் அஜித்குமார் கஸ்டடியில் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் மீண்டும் விசாரணை தொடங்கப்பட்டிருக்கிறது. காலை முதலே விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் அது 3 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் 3 மணிக்கு விசாரணை தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டது. தற்பொழுது விசாரணை தொடங்கியிருக்கிறது. பிரேத பரிசோதனை அறிக்கையுடன் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனை முதல்வர் அங்கு ஆஜராகி இருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் மதியழகன். 3 மணிக்கு மீண்டும் விசாரணை தொடங்கும் என்று முன்னதாகவே தெரிவிக்கப்பட்டது. தற்பொழுது இந்த விசாரணையில் முதற்கட்டமாக என்னென்ன விஷயங்கள் விவாதிக்கப்படுகின்றன? முழு விவரங்கள். சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் இளைஞர் அஜித்குமார் அடித்து கொலை செய்யப்பட்ட காவலர்களால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கின் விசாரணை இன்று காலை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதிகள் எஸ். எம். சுப்பிரமணியம், ஏடி மரியாக்கிலாட் அமர்வில் விசாரணை தொடங்கியது. அப்பொழுது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்த நீதிபதிகள் இது தொடர்பாக தமிழ்நாடு டிஜிபி பதிலளிக்க உத்தரவிட்டிருந்தனர். மேலும் அஜித்குமாரினுடைய பிரேத பரிசோதனை அறிக்கையுடன் மதுரை ராஜாஜி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையினுடைய முதல்வர் ஆஜராக வேண்டும். அதே போல இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்திய நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி, அதாவது மேஜிஸ்ட்ரேட் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தனர். மேலும் அஜித்குமார் தாக்கக்கூடிய அந்த வீடியோவை எடுத்த சதீஷ் என்பவரும் ஆஜராக வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை பிற்பகல் 3 மணிக்கு ஒத்திவைத்திருந்தனர். இந்த நிலையில் நீதிபதிகளினுடைய உத்தரவின் அடிப்படையில் திருபுவனம் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி வெங்கடபதி பிரசாத் மற்றும் அந்த கோயிலினுடைய உதவி ஆணையர், மதுரை அரசு ராஜாஜி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையினுடைய முதல்வர் அருள் சந்தோஷ் ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார்கள். வழக்கினுடைய விசாரணை தொடங்கிய நிலையில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையினுடைய முதல்வர் அருள் சுரேஷ், சுந்தரேஷ்குமார், அஜித்குமார் ஆகியோர் அஜித்குமாரினுடைய பிரேத பரிசோதனையினுடைய இடைக்கால அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த அறிக்கையை தற்பொழுது நீதிபதிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள். ஆய்வு செய்த பின்னர் சில கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.